ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 23 ஆஃப் டாக்குமெண்ட்ரி மை ஜேர்னி அண்ட் சைபர் செக்யூரிட்டி. இன்றைக்கி காலையில் வந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து போகிற வழியிலேயே கேட்டு போட்டாங்க, ஜங்ஷனுக்கு போக முடியல. அதனால் அம்மா வந்து அங்கே இறக்கி விட்டு அப்படியே போயிட்டாங்க. நடந்து போயிட்டுருக்கேன் ஜங்ஷனுக்கு. நடந்து போய் ஜங்ஷனுக்கு ரீச் ஆகி 6:30க்கு எப்பவும் போல் வர ட்ரெயினை பிடிச்சி திருச்சி ரீச் ஆகிட்டேன். ஜங்ஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் நானும் நண்பரும் எப்போவுமே உட்காந்துருப்போம். அங்கே வந்து கேம் விளாண்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிவிட்டு அங்கிட்ட சுற்றிக்கிட்டு அப்படியே பொறுமையாக கிளம்பி போவோம். இன்றைக்கி 9:30க்கெலாம் கிளம்பிட்டோம். அங்கே கிளாஸுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸில் யாருமே இல்லை. அப்புறம் நானும் நண்பரும் வந்து சும்மா அப்படியே ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டோம். போட்டு கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் நண்பர் வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் வந்து சின்சியராக தான் ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தார். அப்புறம் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து மதியானமே கிளாஸ் முடிஞ்சனால நானும் நண்பர் வந்து ஜங்ஷனுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போய் அப்படியே சாப்பிட்டு 2 ட்ரெயினுக்கு கிளம்பிடுவோம். இவங்க 2 பேரும் தான் கைஸ். இந்த இங்கே ஒருத்தர் இருக்கான்ல, இவனும் அப்புறம் அங்கிட்டு ஒருத்தர் இருப்பான். அவனும் தான் வந்து நைட் நேரத்தில் நம்ம வந்து இந்த 6 ட்ரெயினுக்கு வந்தோம்னா 8:30 ஆயிரும் இங்கே வந்து வடமேரில் இறங்குறதுக்கு. அந்த டயத்தில் இவங்க 2 பேரும் தான் சும்மா வந்து நம்மளை நிம்மதியாக போக விடாமல் வந்து குலைச்சி பயன்படுத்திக்கிட்டு இருப்பானுங்க. எனக்கு அடிக்க வேறு வருவானுங்க. அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்து பஸ்ஸை பிடிச்சி போயிடுவேன். இன்றைக்கி வந்து பஸ்ஸை விட்டுட்டேன் சாயங்காலத்துக்கு. அதனால் வந்து ஆட்டோவில் உட்காந்துருந்தேன். ஆட்டோ பிடிச்சி காணப்பட்டில் இறங்கி நடந்து போயாச்சு வீட்டுக்கு. பழைய ஹேபிட் சார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து ரொம்ப நாளாக போட்டு வச்சுருந்த இந்த புது ஹேபிட் சார்ட்டை வந்து ரெடி பண்ண உட்காந்துட்டேன். இதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன் கூடிய சீக்கிரத்தில், இந்த விலாக்லாம் முடிச்சதுக்கப்புறம்.